ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தேசிய செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் வீட்டில் குழாயில் தண்ணி வரல, கரண்ட் இல்லை அப்படின்ற பிரச்சனை நம்மளை உடனடியாக பாதிச்சிடும். ஆனால் இந்த பிரச்சனை தான் நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டி சமூக மக்களை, நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆணி வேறு இங்கே தான். அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர்களை நுழைத்து ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும் எந்த சமூகம்னு சொல்லி, அது டீட்டெயிலாக எப்படி அவர்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதை எதிர்த்து ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே அதிலேயும் பேசிகிட்டு இருந்தார். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட சொன்னார், தேர்தலுக்கு முன்பு கூட சொன்னார். இதாவது செக்ரட்டரிஸ் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 97 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்தியாவை ஆளக்கூடிய அதிகார வர்க்கம் இருக்குல்ல, அதிகாரிகள், அதாவது அமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருப்பாங்க. ஆனால் இவர்கள் தான் ஆட்சியே செய்வாங்க. அவர்களில் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 97 பேர் யார் அப்படின்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். இங்கேருந்து தான் நம்மளோட அழிவே ஆரம்பிக்குது. அதனால தான் இந்த நாட்டில் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியல, செய்ய முடியல. நம்ம எந்த திட்டங்களை நமக்கான அரசுகள் கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியல. எல்லாமே அங்கேயே தடுக்கப்பட்டுவிடும். அது பிஞ்சிலேயே கிள்ளப்படும். அதாவது எப்படின்னா, குழந்தையிலே கள்ளிப்பால் கொடுத்து கொள்கிற மாதிரி ஒரு சட்டத்தையோ ஒரு திட்டத்தையோ கொண்டு வந்தால் அங்கேயே இந்த அதிகாரிகள் அதை சவக்குழியில் போட்டு புதைத்து விடுவார்கள். இதுதான் இந்த நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்திலேயே நடந்துகிட்டு கொண்டிருக்கிறது, இப்போவே நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் ஏதோ 100 பேருக்கு 70 பேர் இருந்தால் அதே கொடூரமான விஷயம். ஒரே ஒரு சமூகம் 1.5% கூட இந்த நாட்டில் இல்லாத ஒரு சமூகம் இந்த நாட்டை ஆளக்கூடிய 100 அதிகாரிகளில் 97 பேர் இருக்காங்கன்னா நினச்சி பாருங்கள். ஸோ அதற்கான ஆப்பை தான் இப்போ வச்சுருக்காங்க. நிதிஷ்குமார் ஒரு ஆண்டான் அடிமை, காலில் விழுகக்கூடிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவரோட கூட்டணி கட்சியெலாம் அப்படி மோடிக்கு பயந்து சாதகமாக போயிடும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் வைத்த ஆப்பு தான் இன்றைக்கி மோடியை ஆட செய்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியவே ஆட செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்னால் முடிந்த அளவு விளக்கி சொல்கிறேன். தெரிந்தவர்கள் விட்டுருங்க, தெரியாதவர்கள் தான் அதை சொல்கிறோம். இப்போ இந்திய அரசில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சர்கள் இருக்கான். நீங்கள் நினைக்கலாம், நம்ம ஊரில் கோயம்பேட்டில் படுத்திருந்தவன் ஒருத்தன் மத்திய அமைச்சராக ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சி ஏதோ கூட்டணி ஆட்சி அமைத்து அதில் கடந்த காலத்தில் சிலர்லாம் படிப்பறிவே இல்லாத தற்குறித்தனமான சில பேர்லாம் மத்திய அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், நம்மலாம் படிச்சுட்டு இவ்வளோ வேலை பார்க்குறோம், அதை பண்ணுறோம், எப்படி இவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜும் கிடையாது, ஹிந்தியும் தெரியாது, தமிழே ஒழுங்காக பேச தெரியாது, இவங்களாம் எப்படி மத்திய அமைச்சராக இருந்து இந்த நாட்டை ஆள்வார்கள் அப்படின்ற சந்தேகம் உங்களில் பலருக்கும் வந்திருக்கும். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள செக்ரட்டரிஸ், செயலாளர்கள், துறை சார்ந்த செயலாளர்கள், இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளோட மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அந்த பதவியில் இருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பதவி வர ரிட்டையர்ட் ஆகிற டைமில் அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு உடந்தையாக அந்த பேரலெல்லாம் ட்ராவல் பண்ணாங்கன்னா அதிகபட்சமாக தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளராக வரலாம், உள்துறை செயலாளராக வரலாம். இதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு நாட்டே ஆட்டி படைக்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்த இந்த 30 மாநிலங்களுக்கு மேலே உள்ள யூனியன் டெரிட்டரி எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு நாட்டுடைய அமைச்சர் இருக்கார் இல்லையா, தேசிய அமைச்சர், அவரையே இயக்கக்கூடியவர்கள் தான் செக்ரட்டரிஸ். அவங்க எங்கே அமெரிக்காவிலேருந்து வந்தாங்களா இல்லை வானத்துலேருந்து குதிச்சாங்கன்னா இல்லை, இதே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். இப்போ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர்களால் மட்டும் எப்படி டெல்லியில் போய் செக்ரட்டரி ஆக முடியுது? சிலர் கலெக்டராக கூட ஆகாமல் ரிட்டையர்ட் ஆகி ஏதோ அந்த மாநில துறை செயலாளர், அது துணை செயலாளராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இவர்களால் மட்டும் எப்படி ஆக முடியுது அப்படின்ற உள்குத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது தான் காலங்காலமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது அறிவுபூர்வமாக, ஏன்னா அதாவது தராதரத்துக்குள்ள அவங்களோட எவ்வளோ நாலேஜ் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வைத்து படிநிலையில் உயர்ந்து வரக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான், ஒரு 15% தான். மீதி நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இடஒதுக்கீடு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த 50% ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதில் நம்மளாம் வந்துடுவான் பிசி, எம்பிசி, அதாவது அதுக்கப்புறம் உள்ள எஸ்சி, அதுக்கப்புறம் உள்ள எஸ்டி, இவர்கள் எல்லாருமே அந்த 50%ல் அடாப்ட் பண்ணி ஆகணும். மீதி 50%ல் பொதுவானவர்கள் எல்லாருமே வருவாங்க. ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 100 அதிகாரிகளில் 97 பேர் பிராமணர்களாக இருக்காங்க, நாடு முழுவதும் உள்ள பிராமணர். அப்போ பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் தான் இந்த நாடு இயங்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் அமைச்சராகிறாரு, அவருக்கு எப்படி எதுவுமே தெரியாத எப்படி அமைச்சராக இந்த நாட்டை நடத்துகிறார் அப்படின்னா, அந்த அதிகாரி அந்த துறையில் ஏற்கனவே 5 வருஷமாக இருந்திருப்பார்.
சரியா? அவருக்கு அத்துப்படியாக இருக்குது. அவர் டெல்லியிலே இருப்பார். இந்த செக்ரட்டரியிலேருந்து அந்த செக்ரட்டரிக்கு போயிடுவார். அவருக்கு எப்படி இந்த என்னென்ன பிரச்சனைகள் வரும், யார் யாரெல்லாம் லஞ்சம் கொடுப்பா, யார் யாரெல்லாம் வந்து டுபாக்கூர் அப்படின்ற முழு விவரமும் அங்கேயே ஊறி போகிற ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த அதிகாரிகள் மாற மாட்டாங்க. இவர்களுக்கு எல்லாமே தெரியும். இவர்கள் தான் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருப்பது. ஆட்சி கலைந்து விட்டு காபந்து அரசு இருந்தாலும் இவர்கள் தான் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருப்பாங்க. இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய அதிகாரிகள் அந்த 100 பேர் இருக்காங்களா, இதில் தான் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்களை உள்ளே பூத்துகிறார்கள். சரி, எப்படி பூத்த முடியும்? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, சீனியர் ஆஃபீஷியல் இது பண்ணுறவங்கள தானே உள்ள அடுத்தடுத்த படிநிலைக்கு வருவாங்க. எப்படி ஒருத்தர் திடீர்னு ஆர்எஸ்எஸ்காரர் பூத்த முடியும் நீங்கள் கேட்கலாம். அதை செய்வதற்காகத்தான் ஒரு அறிவிப்பை இந்த மத்திய அரசு, மோடி அரசு வெளியிடுகிறது. எதுனா யூபிஎஸ்சியில் வெளியிடுறாங்க. அதில் வந்து ஒரு 45 செக்ரட்டரிகளுக்கான போஸ்டிங் வந்து வேக்கண்ட் ஆக போகுது விரைவில். அதற்கு வந்து திறமை உள்ளவர்கள் அப்ளை பண்ணலான்றாங்க. ஏற்கனவே உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்களை எந்த அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்கன்னா, யூபிஎஸ்சி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் அவர்களை தேர்வு செய்கின்ற பேரில் தேர்வு செய்து என்ன பண்ணுவோன்னா, ஆர்எஸ்எஸ்காரர்களை இவருக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவருக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இவர்கள் ஆட்களை போகாமல் தகுதி தராதரம் படிநிலை இல்லாமல் தூக்கி மேலே போட்டுருவான். அதுக்கப்புறம் அவர்கள் தான் ஆட்சி செய்வார்கள். இப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே ராகுல் சொன்னாப்பில் 197 பேர் பிராமணர்கள் இருக்காங்கன்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்களே உள்ளே பூத்துறாங்க. இதை நம்ம சொல்லலைங்க, ராகுல் சொல்கிறாப்புல இன்னும் எதிர்கட்சிகள்லாம் சொல்லுது. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்களை உள்ளே பூத்துருக்கு திட்டம் போட்டு 45 பேரை எடுக்கலான்னு பார்க்குறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ராகுல் எதிர்த்தாலும் அதை பற்றி கவலைப்படல, எதிர்கட்சிகள் எதிர்த்தாலும் தகவலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடுமையான கடிதத்தை போகிறார். அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. எப்போ ஆப் அடிக்கிறாங்கன்னா, நிதிஷ்குமாருக்கு பீகாரில் ஆப் ஆகுது. ஏன்னா அவர் கூட்டணியில் உள்ளக்கூடிய சிராக் பஸ்வான் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவராக, அதாவது தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்து மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராம்விலாஸ் பாஸ்வானோட மகன். அவர் ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்துட்டார். இந்த கூட்டணியில் முக்கியமான இடம் வைத்து கொண்டிருப்பது சிராக் பஸ்வான். சிராக் பஸ்வான் வந்து பேக் அடித்தோடனே என்ன ஆச்சுன்னா, நிதிஷ்குமார் பயந்துட்டார். ஏன்னா சிராக் பஸ்வானை கழட்டி விட்டால் மீண்டும் நிதிஷ்குமார் பீகாரில் ஆட்சிக்கு வர முடியாது. உடனே என்ன பண்ணிட்டாரு, நிதிஷ்குமாரையும் இவரையும் சிராக் பஸ்வானையும் கழட்டி விட்டால் பாஜக ஆட்சி மத்தியில் கவிழ்ந்துடும். ஸோ இப்படி இருக்கும்போது, இப்படி இடியாப்ப சிக்கலில் இருக்கும்போது இவர்கள் 2 பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நிச்சயமாக நாங்கள் விட மாட்டோம், அதை உடனே வாபஸ் வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டலை விட்ட உடனே மோடி எதை பேசி பார்க்குறாரு, முடியலன்னொடனே மோடி வெக்ஸ் ஆனோடனே இதை முதல் முறையாக இவர்கள் போட்ட சதி திட்டம் இவர்களாலே வாபஸ் வாங்கப்படுதுன்னா அது இந்த திட்டம் தான். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, மோடி இதை பற்றி வாய் திறக்காமல் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜிதேந்திர சிங் வந்து ஒரு அறிக்கை விடுறார். ஐயோ என்னங்க எப்படி நடந்துருச்சு, இப்படின்னா நடக்கக்கூடாதுங்க. அதை எப்படி வந்து இந்த மாதிரி அவர்களாக வந்து 45 பேரை தேர்வு செய்து போடலாம், செஞ்சதே இவங்க தான், செய்ய சொன்னது இவங்க தான். யூபிஎஸ்சியோட மினிஸ்டர் யார், ஜிதேந்திர சிங்கு. இவங்களே சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரனை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நாங்கள் சொல்லலை, எப்படி இது பண்ணலாம், எங்களுக்கே தெரியாமல் இப்படி நடந்துருச்சு, உடனே கேன்சல் பண்ணுங்கள், இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது. கொந்தளிச்சிருவார் மோடிஜிக்கு சமூக நீதியில் எது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட கொதிச்சிருவார் தெரியுமா உங்களுக்கு. உடனே யூபிஎஸ்சிக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கேன், உடனே இது கேன்சல் அப்படின்ட்டாங்க. எதுக்குன்னா, நிதிஷ்குமார் சரியான நேரத்தில் அடித்த ஆப்பு, சிராக் பஸ்வானும் சரியான நேரத்தில் மோடிக்கு அடித்த ஆப்பு. இதை கொண்டு வந்தீங்கன்னா பீகாரில் ஜெயிக்க முடியாது, பீகார் தேர்தல்லையும் சரி எங்களுக்கு வந்து ஆப்பாயிரும். அதனால் இதை தூக்கலைன்னா நாங்கள் வந்து மத்திய அரசை விட்டு வெளியில் போக வேண்டியது வருன்ற மாதிரியான ஒரு மிரட்டலை சிறு வயதை சேர்ந்த 41 வயசு சிராக் பஸ்வான், பட்டியலினத்தோட தலைவர். ஏன்னா அவர் தான் வந்து லோக் ஜனசக்தி கட்சியோட தலைவர். அதே மாதிரி நம்ம வந்து ஐக்கிய ஜனதா தளத்தோட தலைவர் நிதிஷ்குமார் 2 பேரும் மோடிக்கு மிரட்டல் விடுதலை தொடர்ந்து இதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இது மட்டும் வந்திருந்ததுன்னா இன்னும் 10 வருடங்களுக்கு நாம் எதையுமே, அதாவது பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்து மக்கள் வளரவும் முடியாது, வாழவும் முடியாது. இந்த நாட்டில் 45 அதிகாரிகள் மேலே வந்து உட்காந்துரும். அதுவும் ஆர்எஸ்எஸ் வெறி பிடித்த, மத வெறி பிடித்தவர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் எதையும் செய்வார்கள் இந்த அரசுக்காக அப்படின்ற ஒரு 45 பேர் உட்காந்துட்டா எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த வேலையும் நீங்கள் இந்த பட்டியலினத்தை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏதும் மண்ணாங்கட்டியும் நடக்காது. சரியா? இதை உடைத்தெறிந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய வெற்றி. இது சாதாரண செய்தின்னு நினச்சிடாங்க, சும்மா ஏதோ பொழுதுபோக்காக பேசிகிட்டு இருக்க செய்தி கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இது நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதற்காகவே நம்ம நிதிஷ்குமாருக்கும்
லோக் ஜனசக்தியை சேர்ந்த சிராக் பஸ்வானுக்கு நன்றி சொல்லணும். இன்னும் அடுத்தடுத்த ஆப்புகள் நிச்சயமாக மோடி அரசுக்கு தொடர்ந்து இறங்கும். சந்திரபாபு நாயுடு அமைதியாக இருக்கார் அப்படின்னு இல்லை, ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், அதில் ஆப்படிக்கப்படுவார்கள். இவர்கள் நிச்சயமாக நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியாது. பழைய மாதிரி இவர்கள் தனி மெஜாரிட்டியில் இருக்கிறது போல் எல்லாத்தையும் நசுக்கி பிழிந்து விட முடியாது அப்படின்றது இது ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.